விதை நல்லா தானே போட்டோம், ஏன் முளைக்கல? போன வருஷம் நல்லா தானே முளைச்சிருந்தீங்க. ம், தண்ணியும் பாய்ச்சியாச்சு, ஏன் ஒன்னாரம் முளைச்சிருக்குது? ஒருவேளை மட்டமான விதை கொடுத்து ஏமாத்திட்டானோ? இல்லையே, நல்ல அண்ணனாச்சே, தரமான விதை தான் கொடுப்பாங்களே. ம், சரி, அந்த மேடத்தை வர சொல்லி பாப்போம். அக்ரியில படிச்சிருக்காங்க, அவங்களை வர சொல்லி பார்த்தா தெரியும் என்ன பிரச்சனைன்னு. மேடம், சோளம் போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க மேடம். ஒரு விதை கூட முளைக்கல, ஒன்னார்த்தான் அப்படி இப்படின்னு முளைச்சிருக்குது. போன முறையெல்லாம் நல்லா முளைச்சி வந்தது மேடம். இந்த தடவை விதை மிஸ்டேக் என்னன்னு தெரியல, ஒண்ணு கூட முளைக்கவே இல்லையேங்க மேடம். அப்படிங்களா? விதை எப்படிப்பட்ட விதைன்னு பாக்கலாம். விதையினுடைய தன்மையெல்லாம் நல்லாதான் இருக்கு. மண்ணோட தன்மை எப்படி இருக்குதுன்னு லேப்ல போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு லேபுக்கு வந்துருங்க. எனக்கு இந்த மண்ணை ஒரு கவர்ல போட்டு கொடுங்க. சரிங்க மேடம், நான் மண் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றேங்க மேடம். நாளைக்கு காலையில லேபுக்கு வந்துடுறேங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உட்காருங்க. பரவாயில்லைங்க மேடம், நான் நிக்கிறேன். என்ன சார் நீங்க ஊரை கொள்ளையடிச்சு ஒலையில ஓட்டணும்னா கால் மேல கால் போட்டு மக்கள் முன்னாடி உட்கார்றான். நீங்க எல்லாம் உலகத்துக்கே சோறு ஓடுற விவசாயி கூட்டம். நீங்க தான் எல்லாரும் முன்னாடி கால் மேல கால் போட்டு கெத்தா உட்காரணும். பரவாயில்ல மேடம், உங்களை மாதிரி ஒரு சில ஆபீசர்களாவது எங்களுக்கு மரியாதையாவது கொடுக்குறீங்க, அதுவே எனக்கு போதும். நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. உங்க முன்னாடி உட்கார எனக்கு மனசு வரல. மேடம், நீங்க உட்காருங்க. இருங்க, கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் வந்துரும். சரிங்க மேடம். மேடம், இந்தாங்க தோட்டத்தோட ரிசல்ட். சாரி மிஸ்டர் சக்தி, உங்க மனச நீங்க திடப்படுத்திக்கீங்க. இனிமே உங்க தோட்டம் எதுக்குமே பயன்படாது. என்ன மேடம் சொல்றீங்க? உங்க தோட்டத்து மண்ணெல்லாம் இறந்துடுச்சு. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா சார், நீங்க தொடர்ந்து 5 வருஷமா களை கொல்லி அடிச்சதுனால உங்க மண்ணனோட உயிர்ப்பு தன்மை போயிருச்சு. இனிமே ஒரு புல்லு விதையோட உங்க தோட்டத்துல முளைக்காது. இது வரைக்கும் நல்லா தானே மேம் எல்லாம் வந்துச்சு. உங்களுக்கு புரியல சார். ஒரு தடவை மண்ணு மேல நீங்க களை கொல்லி அடிச்சீங்கன்னா அந்த மண்ணனோட உயிர்ப்பு தன்மை போயிரும். மறுபடியும் நீங்க உழவோட்டும் போது அந்த மண்ணு கீழே போயிரும், மேல நல்ல மண்ணு வந்துரும். இப்படியே நீங்க ஒவ்வொரு வருஷமும் களை கொல்லி அடிச்சதுனால உங்க தோட்டத்துல இருக்கிற எல்லா மண்ணுமே உயிர்ப்பு தன்மை போயிடுச்சு. பேரும் புகழோடும் வாழ்ந்த ஒரு மனித இறந்துட்டா அவனுக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பு தான் உங்க தோட்டத்துக்கும். இனிமே நீங்க அழுது பிரயோஜனம் இல்லை சார், எல்லாம் கைமீறி போயிருச்சு. உற்பத்தி செஞ்ச நாடே களைக்கொல்லிக்கு தடை போட்டிருக்கு. ஆனா நம்ம நாட்டுல மானாவரியா கிடைக்குது. நானே கொண்டுட்டேன் மேடம், அவங்களே கொண்டுட்டவே மேடம், களைக்கொல்லி அடிச்சு அடிச்சு நானே கொண்டுட்டேன். எனக்கு சோறு போட்ட தாயை நானே கொன்னுட்டேனா, மருந்தடிச்சு களைக்கொல்லி அடிச்சு அடிச்சு நானே கொண்டுட்டா. ஐயோ, நானே கொண்டுட்டா. என் தாய் நானே கொண்டுட்டனா, என் தாய் நானே கொண்டுட்டனா, என் தாய் நானே கொண்டுட்டனா. ஏன் என்னாச்சு? என் தாய் நானே கொண்டுட்டேன். என் தாய், என் தாய். கனவா? என் தாயே கொல்ல பாத்தீங்களே, போங்க, ஒளிஞ்சு போங்க, இனிமே ஒளிஞ்சு போங்க எல்லாரும்.
மேடம், நான் ஒரு கனவு கண்டேங்க மேடம். சொல்லுங்க சார். நூத்துக்கு நூறு உங்க கனவு உண்மைதான் சார். உங்க கனவு மாதிரி நம்ம விவசாய பூமி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கு சார் இந்த களக்கொல்லியால. இதுக்கு தீர்வே இல்லையாங்க மேடம்? இருக்கு. இனிமே உங்க தோட்டத்துல ஆளுங்களை விட்டுதான் களை எடுக்கணும், நம்ம முன்னோர்கள் மாதிரி. எங்க மேடம், இந்த 100 நாள் வேலை திட்ட மந்தையில இருந்து தோட்டத்து வேலைக்கே பொம்பளை வேலையிலே கிடைக்கிறது இல்ல. அப்படியே ஒரு சிலர் வந்தாங்கன்னா 400 ரூபாய் கூலி. 400 ரூபாய் கூலி ஆனாலும் பரவாயில்லைங்க மேடம், அதுக்கேத்த வேலை தோட்டத்துல ஆகிறது இல்ல. காலையில 9 மணிக்கு வயலுக்குள்ள வர்றாங்க, 10 மணிக்கு டீ காப்பி, அதுக்கு அரை மணி நேரம் போயிரு. 12 மணிக்கு சாப்பாடுன்னு போவாங்க. 1:30 மணிக்கு ஆடி அசைஞ்சு தோட்டத்துக்குள்ள வந்து 2 மணிக்கு வேலையை ஆரம்பிப்பாங்க. 3 மணிக்கு ஒருக்கா டீ கொடுக்கணும், அதுக்கு அரை மணி நேரம் போயிரு. அப்புறம் 3:50 கீழே வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க மேடம். 3 நாள்ல முடிக்க வேண்டிய வேலைய 6 நாளைக்கு இழுத்து விடுறாங்க மேடம். விவசாயத்துல அதிகமா செலவாகிறதே இந்த களவெட்டு கூலி தான் மேடம். அந்த கூலிக்கு பயந்துக்கிட்டா இப்படி களக்கொல்லி வாங்கி நாங்க தோட்டத்துல எல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறோம் மேடம். களக்கொல்லி அடிக்காம இந்த மண்ணினோட உயிர்த்தன்மையை காப்பாத்த ஏதாவது மாற்று வழி இருக்குதா மேடம்? எதுக்குமே தீர்வு இருக்குங்க. இதுக்கும் ஒரு அருமையான மாற்று வழி இருக்கு. என்னங்க மேடம்? விவசாயிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து தமிழக அரசுகிட்டையும் வேளாண் துறை அமைச்சர்கிட்டையும் நான் சொல்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைங்க. என்னன்னு கோரிக்கை வைக்கணுங்க மேடம் அரசு கிட்ட? 100 நாள் வேலை திட்டத்துல இருக்கிற பெண்களை விவசாய வேலைக்கு அனுமதிக்கணும்னு கோரிக்கை வைங்க. அரசு அந்த திட்டத்துல ஒரு நபருக்கு 330 ரூபாய் கொடுக்குது. ஆனா அந்த பெண்களை விவசாய வேலைகளுக்கு பயன்படுத்தினா அரசு ஒரு 250, தோட்டத்து விவசாயி ஒரு 250 சேர்த்து 500 ரூபாய அந்த பெண்களுக்கு கொடுக்கலாம். இப்படி பண்ணுனா அரசுக்கு நிறைய பணம் மிச்சமாகும், விவசாயிக்கு கூலி 250ஓட முடிஞ்சிடும். 330 ரூபாய்க்கு வேலை செய்யற அந்த பெண்களுக்கும் 500 ரூபாயா கிடைக்கும். உண்மைதான் மேடம். இந்த திட்டம் மட்டும் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ரவுண்ட் அப்னால சேர்த்துட்டு இருக்கிற எங்க பூமி தாய காப்பாத்திடலாம் மேடம். கண்டிப்பா விவசாயிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து அரசுக்கு இந்த கோரிக்கையை வைப்பீங்கன்னு நான் நம்புறேன். நாங்க எல்லா விவசாயி ஒண்ணு சேர்ந்து கண்டிப்பா இந்த கோரிக்கைய அரசுக்கு வைக்கிறோம் மேடம். 100 நாள் வேலை திட்டத்தை கூட 365 நாளா மாத்திடலாம் மேடம். கண்டிப்பா விவசாயத்தை காப்பாத்திடலாம் மேடம். இல்லைன்னா நம்ம சந்ததி அழியறத நம்ம கண்ணு முன்னாடி பாக்குற சூழ்நிலை வந்துரும் மேடம். கண்டிப்பா விவசாயத்தை காப்பாத்திடுவோம்.